சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் டிஎன் ஜாப் இன்ஃபோ. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழக ஊரக வளர்ச்சித்துறையிலேருந்து அப்ளிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அவங்களோட வெப்சைட்ல. ஆனால் ஃபுல்லாக எதுவுமே அப்டேட் பண்ணலை, கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க, எப்படி அப்ளை பண்ணணுங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். அதில் என்ன கல்வி தகுதி இருக்கு, என்ன ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க, எப்படி அப்ளை பண்ணணும், எப்படி அமௌண்ட் பே பண்ணணும், என்ன கேட்டகரிக்கு எவ்வளோ அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபீஸு, அதுக்குற ஃபுல் டீடைல்ஸ் இருக்கு. இதோட லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 30/9/2025 அன்னைக்கு லாஸ்ட் டேட்டு. வாங்க நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நீங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோவும் பார்க்கணும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பெல் பட்டன் கிளிக் பண்ணீங்கன்னா தான் நான் போடுற வீடியோஸ்லாம் டெய்லி உங்களை வந்து சேரும். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ. வாங்க நம்ம பார்க்கலாம். இதுதான் அதோட அஃபீஷியல் வெப்சைட்டு. இதோட லிங்க் வந்து கீழே கமெண்ட் செக்ஷன்ல கொடுக்குறேன். அதை வேணுங்கிறவங்க எடுத்து ஓப்பன் பண்ணி பாருங்க. ரூரல் டிபார்ட்மெண்ட், பஞ்சாயத்து டிபார்ட்மெண்ட்னு கொடுத்துருக்காங்க. காலி பணியிடங்கள் அறிவிப்புன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, மேலே ஃபர்ஸ்ட் டாப்ல. அதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதான் எல்லா டிஸ்ட்ரிக்டான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ சம்பளம், எவ்வளோ ஏஜ் இருக்கணும், என்ன படிச்சிருக்கணும், என்ன குவாலிஃபிகேஷன், எவ்வளோ அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படிங்கிற மாதிரி ஜென்ரலாக கொடுத்துருக்காங்க. மொத்தம் 4 போஸ்டிங் இருக்கு. ஜீப் ஓட்டுநர், பதிவரை எழுத்தாளர், அலுவலக உதவியாளர், இரவு காவலர். இதுக்கு சேலரி பார்த்தீங்கன்னா லெவல் 2ல கொடுத்துருக்காங்க. 15,900 இருந்து 58,500 வரைக்கும் கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. மீதி எல்லாமே அவங்கவுங்க டிஸ்ட்ரிக்ட் தகுந்த மாதிரி மாறி மாறி வரும். அடுத்தது ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா 1/7/2025 உங்களுக்கு 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். ஜெனரல் கேட்டகரிக்கு 30 கொடுத்துருக்காங்க ஜீப் டிரைவருக்கு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எம்பிசி பிசி கேட்டகரிக்கு 18 வயசுலேருந்து 34, எஸ்சி எஸ்டிக்கு வந்து 42 வயசு வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்தது எழுத்தாளருக்கும் பார்த்தீங்கன்னா அதே தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து எஸ்சி எஸ்டிக்கு வந்து 37 வயசு வரைக்கும் தான் அப்ளை பண்ண முடியும்னு கொடுத்துருக்காங்க. அலுவலக உதவியாளருக்கு அதே மாதிரி தான் இருக்கு. எஸ்சி எஸ்டிக்கு அதே மாதிரி 18 37 வயசு வரைக்கும் தான் அப்ளை பண்ண முடியும்னு கொடுத்துருக்காங்க. இரவு காவலருக்கும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஜெனரல் கேட்டகரியில் 18 எம்பிசி பிசிக்கு 18 37, எஸ்சி எஸ்டிக்கு வந்து 47 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. கல்வி தகுதி மற்றும் பிற தகுதிகள்னு கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து ஜீப் ஓட்டுநராக இருந்தீங்கன்னா தமிழ் தேர்ச்சி பெற்றிருந்தா போதும்னு சொல்லியிருக்காங்க. எழுத்தாளர் ஜாபுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 10th வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா வந்து முடிச்சிருக்கணும் வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து 8 பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இரக்காவலருக்கு வந்து தமிழ் எழுத படிக்க தெரிந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்கப்பா. அது 8 அந்த மாதிரி எதுவும் கொடுக்கல. நீங்க 5th படிச்சிருந்தாலும் நீங்க அப்ளை பண்ணலாம். ஆனா தமிழ் உங்களுக்கு எழுதவும் படிக்கவும் தெரியணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்க்கு நோ எக்ஸாம், இன்டர்வியூ மூலியமா தான் நம்மள வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. அண்ட் விண்ணப்ப கட்டணம்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அது வந்து எல்லா கேட்டகரிக்கும் 100 ருபீஸ். என்ன நம்ம அப்ளை பண்ணாலும் சரி, ஜீப் ஓட்டுநருக்கு அப்ளை பண்ணாலும் சரி, அலுவலக உதவியாளர், எழுத்தாளர், இரவு காவலர் கேட்டகரியில இருக்க யார் அப்ளை பண்ணாலும் 100 ருபீஸ் தான். அண்ட் எஸ்சி எஸ்டிக்கு எது அப்ளை பண்ணாலும் ருபீஸ் தான். ஆனால் எல்லாமே சேர்த்து 50 ருபீஸ் அப்ளை பண்ண முடியாது. ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் 50 ருபீஸ் அப்ளை பண்ணணும். அண்ட் வாங்க வெப்சைட்குள்ளே மறுபடியும் போய் பார்க்கலாம் எப்படி அப்ளை பண்ணணும், கைட்லைன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு. இங்கே கொடுத்துருக்காங்களே, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 4 போஸ்டிங்க்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து மேலே இந்த வியூ அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பஞ்சாயத்து ஆஃப் யூனியன் போஸ்ட்ன்னு இருக்கு. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா வேரியஸாக நம்ம பஞ்சாயத்து வரியாக வரும். ஆனால் இவங்க இன்னும் அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க. அப்டேட் பண்ணோன்னே எப்படி அப்ளை பண்ணுங்கிற ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம். இங்கே டவுன்லோட் யூசர் கைட்லைன்ஸ் இருக்குங்க இல்லையா, அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டவுன்லோட் ஆகும். எப்படி அப்லோட் பண்ணணும், எப்படி கைட்லைன்ஸ் கொடுக்கணும், ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஃபர்மேஷன் அவங்களே கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த பிடிஎஃப் கைட்லைன் பிடிஎஃப் அவங்களே கொடுத்துருக்கிறது. இதான் ஹோம் பேஜ். ஃபர்ஸ்ட் நீங்க 4ல் எது நீங்க அப்ளை பண்றீங்களோ அதை நீங்க கிளிக் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்படிதான் நம்மளுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். 1 by 1 உங்க பேரு இந்த மாதிரிலாம் நம்ம ஒவ்வொன்றா கிளிக் பண்ணணும். என்ன கேட்டகரி, என்ன படிச்சிருக்கோம், நம்மளுக்கு என்னென்ன எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு, அந்த மாதிரி நிறைய கேட்டிருக்காங்க. அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் எப்படி அப்ளை பண்ணணுங்கிற வீடியோ நான் போடுறேன். இப்போதைக்கு கைட்லைன்ஸ் மட்டும் நம்ம பார்ப்போம். அண்ட் கீழே வந்து ப்ளூ கலர்ல கொடுத்துருக்காங்க இல்லையா, கேப்ஷனை ஃபில் பண்ணிட்டு சேவுங்கிற பட்டனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ரிஜிஸ்டர் ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் அந்த அடுத்த பேஜ். வந்து உங்களோட ஃபோன் நம்பர் கொடுத்து ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபியை டைப் பண்ணிட்டு வெரிஃபைன்னு கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த பேஜ் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். பார்த்துக்கோங்க நல்லா க்ளோஸ்அப்ல. அண்ட் கீழே பார்த்தீங்க அப்படின்னா
டிக்ளரேஷன்ல இருக்கு உறுதிமொழின்னு. இந்த 10 பாக்ஸையும் கிளிக் பண்ணிட்டு கேப்ஷன டைப் பண்ணீங்க அப்படின்னா, அடுத்த போர்ட்டல் போகும். கொஞ்சம் க்ளோஸ் அப்ல பார்ப்போம். அது ரொம்ப குட்டியா இருந்துச்சு கண்ணு தெரியல. அண்ட் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, ஓடிபி குடுத்து வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதுவே அந்த ஃபோன் நம்பரு, நீங்க என்ன கேட்டகரியில இருக்கீங்க, உங்க டேட் ஆஃப் பர்த்து, உங்களோட பார்த்தீங்க அப்படின்னா, கேப்ஷன் இருக்கு இல்லையா? அத நீங்க டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா, சப்மிட்ன்னு குடுத்தீங்கன்னா, கீழ இதோட ஸ்டேட்டஸ் காட்டும். அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்க டைப் பண்ணது எல்லாமே இங்க ரிவீல் ஆகும். அண்ட் எல்லாமே ஒரு தடவ செக் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா எக்ஸ்பீரியன்ஸ், உங்க ஃபோட்டோ, உங்களோட ஆதார், டிரைவிங் லைசென்ஸ். நீங்க டிரைவிங் லைசென்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா, ஜீப் டிரைவர் அப்படின்னா கண்டிப்பா லைசென்ஸ் வச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் உங்களோட சிக்னேச்சர். ஈஸியா தான் இருக்கு அப்ளிகேஷன் ஃபில் பண்றது. அண்ட் ஒன் பை ஒன் எப்படி ஃபில் பண்ணணுங்கிறதையும் இங்க குடுத்துருக்காங்க. ஏதாவது எடிட் இருந்துச்சு அப்படின்னா, கீழ எடிட் ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணிட்டு எடிட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, அமௌண்ட் பே பண்ண சொல்லும். இது 600ன்னு குடுத்துருக்கேன். ஆனா நம்மளுக்கு ₹50, ₹100 தான் சொல்லியிருக்காங்க. அண்ட் செக் பண்ணிக்கோங்க. உங்களோட பேரும், நீங்க என்ன கேட்டகரிங்கிறத. அத நீங்க கீழ இந்த ஏரோ மார்க் கொடுத்த இடத்துல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இந்த மாரி யுபிஐ காட்டும். நெட் பேங்கிங்கா, இல்ல யுபிஐ பண்றீங்களா? இல்லன்னா நீங்க வேற ஏதாவது மூலியமா நீங்க அமௌண்ட் பே பண்றீங்களான்னு கேட்கும். அமௌண்ட் வந்து ஓகேன்னு குடுத்து ப்ரொசீடுன்னு குடுத்துட்டீங்க அப்படின்னா, அடுத்தது உங்களுக்கு வந்து டிரான்சாக்ஷன் சக்சஸ் ஆயிரும். ஆகல அப்படின்னா, மறுபடியும் பேமெண்ட் பண்ண சொல்லும். பேமெண்ட் பண்ணிட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் வியூன்னு இருக்கு. டவுன்லோட் பிடிஎஃப் நம்ம பே பண்ணோம் இல்லையா? அதோட பிடிஎஃப். இங்க வந்து நம்மளுக்கு பேமெண்ட் ஸ்டேட்டஸ் காட்டுது. இதான் பேமெண்ட்டோட ஸ்டேட்டஸு. டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபார்மையும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது இது வந்து நம்மளோட நம்பரு, நம்ம அப்ளிகேஷன் வியூன்னு இருக்கு இல்லையா? முன்னாடி ஹோம் பேஜ்ல அத நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இந்த மாரி காட்டும். முதல்ல இது காட்டல இல்லையா? இப்போ வந்து நம்ம அமௌண்ட் பே பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த ஆப்ஷன்லாம் காட்டும். அண்ட் இது ஃபுல் இன்ஃபர்மேஷனும் தெரியணும் அப்படின்னா, அவங்க வெப்சைட்ட அப்டேட் பண்ணுவாங்க. இன்னைக்கு நைட்டுக்குள்ள எப்ப இருந்தாலும் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிருவாங்க. அப்டேட் பண்ணதுக்கப்புறம், அந்த அப்ளிகேஷன எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபுல்லா அப்ளை பண்ணணுங்கிறத போடுறேன். அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இதுதான் அப்ளிகேஷன். அந்த இத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, என்ன கேட்டகரின்னு ஃபர்ஸ்ட்டு கேட்கும். அதையும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஜெண்டர் கேட்டிருக்கு. ஃபீமேலா, மேலான்னு குடுத்துருக்காங்க. அடுத்தது நம்ம மாவட்டம் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா, அவங்க இன்னும் எதுவுமே அப்டேட் பண்ணல. அங்க எதுவுமே நம்மளுக்கு வர மாட்டேங்குது. நோ அப்டேட்ன்னு தான் இருக்கு. இன்னும் அவங்க அப்டேட்ல 1 டே எடுத்துக்குவாங்கன்னு நெனைக்கிறேன். சின்ன சின்ன அப்டேட்ஸா தான் இருக்கு. இன்ஃபர்மேஷன் எல்லாமே சிம்பிளா தான் இருக்கு. அப்பா பேரு, அம்மா பேரு, நம்ம 10த் முடிச்சிருக்கோமா? கொரோனா பேட்ச்ல நம்ம முடிச்சிருக்கோமா? அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம என்ன ஸ்டேட் போர்டா? சிபிசியா? அந்த மாரி கேட்டிருக்காங்க. அப்புறம் நம்மளோட அட்ரஸு, மெயில் ஐடி, அப்புறம் நம்மள ஆதார் கார்டு, ஏதாவது முன்னுரிமை, ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. இருந்ததுன்னா அந்த சர்டிஃபிகேட்லாம் வச்சுக்கோங்க. அதையும் அப்ளை பண்ணணும். நம்மளோட ஆதார் கார்டு, ஃபோட்டோ, சைன் இதெல்லாம் ஸ்கேன் பண்ணி எவ்வளோ எம்பேக்குள்ள இருக்கணும் அப்படிங்கிற மாரி அந்த ஃபுல் டீட்டெயில்ஸும் நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். அப்டேட் ஆனதுக்கப்புறம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் தேங்க் யூ. சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you on the next video guys. Bye.